ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் திவ்யா பாலமுருகன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய நைட் ரொட்டீன் வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே நைட் வரைக்கும் என்னோடய வேலைகளை நான் என்ன பண்ணுறேன், கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திவ்யா பாலமுருகன் பிளாக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். பார்த்தீங்கன்னா டீ போட்டுட்டு மீத உள்ள பால் இருந்தது, அது கொஞ்சம் பாலை எடுத்து தயிர் ஊற்றி வச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீத பாலை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு காய்ச்சி கொடுத்துக்கலாம். அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் பிளேட்டும் டம்ளர்ஸுமா இருந்தது. ஸோ அதெல்லாம் விளக்க வேண்டிய பொருள் தான். அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம சிங்கில் போட்டுட்டோம் அப்படின்னா விளக்கிடலாம். அப்புறம் ஸ்கூல்லேருந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டோன்னா நம்ம விளக்கிடலாம். எப்போவுமே குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரே பாக்ஸில் கொடுத்து விடாதீங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே 2 வச்சுக்கோங்க. இன்றைக்கி விளக்கிட்டு அது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தலாம் கொடுத்து விட்டுக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ராகி இட்லி தான் பண்ண போகிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா ராகியும் உளுந்து அரிசி எல்லாத்தையும் நல்லா சம அளவு எடுத்து ஊற வச்சுருந்தேன். நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கு நான் கொஞ்சம் நல்லா கார சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். இட்லி வெந்துருச்சு. இப்போது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மொட்டாமல் வந்துட்டு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் ராகி தோசையாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி நார்மலாக அரிசி இட்லி, அரிசி தோசையாக கொடுத்தாலும் அவங்களுக்கு போர் ஆயிரும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். கிச்சனில் சமைக்கிற வேலை முடிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். அப்புறம் மீத இருக்கிற பாத்திரத்தை விளக்கிடலாம். நான் ஆஃப்டர்நூனே பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதனால் எனக்கு இப்போ பாத்திரம் இல்லை. இப்போ டீ குடித்தது பாப்பா ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் டிஃபன் பாக்ஸ் அண்டு இப்போ பண்ணினா இட்லி பாத்திரம் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சிட்டோன்னா நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அப்படிலாம் மொத்தமாக சிங்கில் பாத்திரத்தை போட்டு மொத்தம் வளர்க்குற நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்க் துர்நாற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலையிலேருந்து பாத்திரத்தை மொத்தமாக சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்பப்போ விலக்கி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூன் பாத்திரம் வளர்க்குறீங்க அப்படின்னா கூடையில் போட்டிருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ விளக்கக்கூடிய பாத்திரத்தை போட்டு வைங்க. அப்போ தான் தண்ணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சி பாத்திரம் நல்லா ட்ரையாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கூடையில் பாத்திரம் இருக்கும், மறுபடியும் பார்த்திங்கன்னா விளக்கி அது மேலேயே போடுவாங்க. அப்படி போடுறதுனால நமக்கு பாத்திரம் விளக்குறது வேஸ்ட்டு. அப்படி தண்ணி பட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் அந்த வெள்ளை படிஞ்சு அந்த உப்பு படிஞ்சு இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்பப்போ விளக்குற பாத்திரத்தை ட்ரையான அதுக்கப்புறம் அப்பப்போ எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸி. இப்போ நான் சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா கூட டக்குன்னு அங்கே எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த கூடையிலேருந்து எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையோட அடுப்பையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். ஆல்ரெடி மத்தியானம் சமைக்கும் போது கொஞ்சம் சாப்பாடு கொட்டினதை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா அடுப்பு எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா தூசி இருக்கும் இல்லையா, அங்கங்கே தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அடுப்புக்கு கீழே இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு மேலே நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணுற லிக்விட் வச்சு ஒரு தான் தொடச்சி எடுத்துட்டோன்னா அடுப்பு நல்லா நீட்டாயிரும். நீங்கள் தினமும் நைட்டு இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஏன்னா ரொம்ப அழுக்காகி அது துடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், நமக்கே கடுப்பாயிரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி இந்த மாதிரி நைட் லைட்டாக நீங்கள் நார்மலாக தண்ணியை வச்சு கூட துடைச்சி எடுத்துட்டாலே போதும், நீட்டாகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தினமும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அடுப்பை நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க. இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சு வர்றீங்க அப்படின்னா கிச்சன் அப்படியே வச்ச இடத்துல பளபளன்னு இருக்கும்போது நமக்கே பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அடுத்து வேலை பண்ணுறதுக்கு நமக்கு மைண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வர்றீங்க அப்படிங்கிறப்போ கிச்சன் அங்கங்கே அப்படியே கடந்தது அப்படின்னா பார்க்குறப்ப நமக்கே கடுப்பாக இருக்கும். என்னடா இதெல்லாம் எப்படா எடுத்து வச்சு எப்போ சமைச்சு முடிக்கிறது, அது ஒரு பெரிய வேலையாக தோணும் நமக்கு.
அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து கிச்சனுக்கு இந்த மாதிரி வேலையை நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு வரும்போது எல்லாமே ஈஸி. டக்கு டக்குன்னு சமையல் வேலையை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த வேலைக்கு வந்து போய்க்கலாம். பாருங்கள், நல்லா நீட்டாக வந்து நான் வந்து தொடச்சி வந்து எடுத்துட்டேன். நம்ம வீட்டில் பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வீட்டில் கிச்சன் வந்து எப்படி இருக்கோ அதை பார்த்தே வந்து அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவி எப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஸோ முன்னாடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்காகனா இந்த மாதிரி தான், அதாவது கிச்சன் சுத்தமாக இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணு வந்து வீட்டை எப்போயும் சுத்தமாகவும் அவளும் சுத்தமாகவும் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் இதெல்லாம் வந்து துவைச்சிருந்தேன். அது ஃபுல்லாத்தையும் இப்போ மடித்து வச்சிடலாம், ஏன்னா எனக்கு வந்து டைம் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா துணி வந்து துவைக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட மாட்டாங்க, ஆனால் துணி மடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, துணி துவைக்கிறது கூட ஈஸி, ஆனால் அதை மடிக்கிறது பெரிய கஷ்டம் அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு வந்து துணி துவைக்கிறது தான் கஷ்டம், மடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதாவது சாங்ஸ் போட்டுட்டு கேட்டுகிட்டே வந்து நான் வந்து துணி வந்து மடிச்சிருவேன். இப்போ குழந்தைங்க யூஸ் பண்ணுற பெட்ஷீட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து துவைச்சிருங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக யூரின்லாம் போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கிருமி வந்து அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து இன்றைக்கி துவைச்சிருக்கீங்க, நைட்டே வந்து பெட்ஷீட்டில் வந்து யூரின் போயிட்டாங்க அப்படின்னா இப்போ காலைல எடுத்தது நல்லா வெயில் அடிக்க பார்த்திங்கன்னா அந்த வெயில் அடிக்கிற இடத்துல வந்து போட்டுருங்க. அதாவது டெய்லி துவைக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வெயில் அடிக்கும் போது போட்டிங்கன்னா அதில் உள்ள கிருமியெல்லாம் வந்து செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா துணியும் நான் வந்து மடித்து முடித்த உடனே கையோட எந்தெந்த ட்ரெஸ்ஸை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு முடிச்சிட்டோன்னா வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வந்து பிரித்து வந்து வச்சுருவேன். இப்போ வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி பாப்பாக்கெலாம் ஊட்டி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கம்பு தோசைக்கு வந்து மாவு வந்து நனைய வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம வந்து அரைச்சி வந்து எடுத்துடலாம். அரைச்சி எடுத்து முடிச்சுட்டு அரைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு நம்ம வந்து சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணாமல் படுக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தில் விளக்கிட்டு அப்புறம் வந்து சிங்க்கை க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து தூங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மாவை வந்து அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி பாதி வந்து வெளியிலையும் பாதி வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப புளிச்சிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாதி உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எடுத்து தோசை விடும்போது கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சுட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து புளிப்பு வந்து தெரியாது. அதனால தான் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது தக்காளி இல்லை, பல்லாரி, மிளகாய் இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து இல்லை. ஸோ இல்லாததை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நைட்டு அப்படியே மரம் தூங்கிட்டோம்னா காலைல பார்க்கும்போது தக்காளியெல்லாம் வந்து அழுகிடும். அப்புறம் மிளகாலாம் பார்த்திங்கன்னா பழுத்துடும். அதெல்லாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாங்கிறக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். எடுத்து வச்சுட்டோன்னா அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிடலாங்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். கையோடு எடுத்து வச்சிட்டோன்னா அது ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் மிளகாய் இருக்குது, ஆனால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பழைய மிளகாய் எல்லாமே கொஞ்சம் மேலே எலும்பி வந்துடும். யூஸ் பண்ணுறப்ப நம்ம பார்த்து வந்து எடுத்துக்கலாம். இப்போது காய்கறிகளை எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ கவுண்டர் டாப் போய் கொஞ்சம் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து இருக்கும். அதுக்கு எப்போவும் போல் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் விம் இருக்கிற விம் லிக்விடையும் கொஞ்சம் தண்ணியும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துருவேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணியிருப்போம், அதோட அந்த எசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதில் வந்து தேங்கி இருக்கும். அதில் வந்து பூச்சி வரும், எறும்பு வரும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம லைட்டாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எறும்போ பூச்சியோ வந்து வரவே வராது. முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அதுதான். சொல்ல பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி எடுத்து தடித்து எடுத்துக்கோங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க்கில் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது அப்படின்னா லாஸ்ட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சிங்க்கில் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி கடம்பா கல்லில் இருக்கக்கூடிய சிங்க்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு வந்து இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு வந்து சேர்ந்து நீங்கள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் பாத்திரத்தை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஈரத்தோடு போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பிசுன்னு மாறிடும். அப்புறம் வந்து வெள்ளையாக வந்து அந்த தண்ணி பட்டு வெள்ளையாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது
ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூச்சி எதுவுமே வராது. அந்த மாதிரி அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் வந்து போயிடும். நான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா லெமன் இருக்கு இல்லையா, லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடரே போதும். பட் லெமன் சேர்க்கும் போது அந்த சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து ப்ளீச்சிங் பவுடர் தயவு செஞ்சு கையில் மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கை வந்து பொத்துரும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கேரி பேக்கை கையில் கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது ஹேண்டுக்கு போடுற கவர் ஏதாவது இருந்தது அப்படின்னா கைக்கு போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடரையும் லெமனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரப்பை வச்சு ஃபுல்லாக வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணணும். நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு காலையில் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ சப்போஸ் உங்களோட சிங்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படி நல்லா ஊற விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நல்லா வந்து அதில் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு அழுக்கெல்லாம் வந்து போகும். பட் எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நான் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்ற நாள் பார்த்திங்கன்னா நார்மலாக விம் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வச்சே வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் அந்த நல்லா ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சாலே போதும். நல்லா வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து அப்படியே ரிமூவ் ஆகி வரும். உங்களுக்கு இப்போ நான் வந்து கையால் தேய்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் அந்த அழுக்கெல்லாம் வந்து பாருங்கள் அது எப்படி வருதுன்றதை. நீங்கள் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணியே வந்து நம்ம பைப் இருக்கு இல்லையா, பைப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் சிங்கை ஒட்டி இருக்கக்கூடிய சுவரில் வந்து நம்ம பாத்திரம் கழுவுற தண்ணி வந்து பட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கரை படிஞ்சு போய் இருக்கும். ஸோ அதுலேயே நல்லா நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உடனே பார்த்து நல்லா வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அது நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து கையிலையும் பற்றக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ட்ரெஸ்லேயும் படாமல் பார்த்துக்கோங்க. ட்ரெஸ்ஸில் பட்டாலும் அது வந்து ஓட்டை போட்டுரும். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறப்போ தெரியாமல் நான் வந்து அப்படியே வந்து ட்ரெஸ்லலாம் பட்டுருச்சு. அந்த ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஓட்டை போட்டுருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் படாமல் கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து பார்த்தே வந்து வேலை வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நல்லா நீட்டாக வந்து மாறிடுச்சு. நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஃபைனலாக சோப்பு கூட போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படின்னா விம் லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அழுக்கு தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே உள்ள பைப்பு வழியாக தான் போகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் வந்து நல்லா தண்ணி போகாமல் தேங்கி இருந்து ஒரு ஸ்மெல் வந்து வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க சிங்கில் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வழியை வந்து ஒரு சிலருக்கு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து வரும். அது காரணம் பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் வந்து அழுக்கு இருந்தது அப்படின்னா அந்த அழுக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் வந்து வரும். ஸோ அந்த பூச்சி வந்து வராமல் இருக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி போகுது இல்லையா, இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடா உப்பு இருக்கு இல்லையா, நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடா உப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் வந்து போட்டுருங்க. கொஞ்சம் எனக்கு வந்து சோடாப்பு வந்து கெட்டியாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் உள்ள ரவுண்டாக இருக்கக்கூடிய சோடாப்பு வந்து எடுத்து போட்டிருக்கேன். இது கூட நல்லா வந்து தண்ணி வந்து ஹீட் பண்ணிக்கணும். நல்லா கொதிக்கணும் தண்ணி வந்து. கொதிக்கிற தண்ணியை அது மேலே அப்படியே கொஞ்சமாக அப்படி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி விட்டோம் அப்படின்னா அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அசட் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளில போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு சிங்கில் வந்து துர்நாற்றம் வந்து வரவே வராது. நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் எப்படி வந்து துர்நாற்றம் வருதுன்னு யோசிப்பீங்க. அது காரணம் பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அந்த அசட் தான். ஸோ அந்த அசட் போடுறதுக்கு இந்த மாதிரி நைட் டெய்லி தூங்கும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சோடா உப்பு சுடு தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பைப்பும் வந்து க்ளீன் ஆயிரும். காலைல பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு துர்நாற்றம் அடிக்காது. இப்போ நைட் பார்த்திங்கன்னா கிச்சனில் எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பாடு ஏதாவது இருந்தது வேஸ்ட் இருந்ததுன்னா அதை அப்போவே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நைட்டு ஃபுல்லாக அங்கே வச்சுருக்காதீங்க. ஏன்னா அதுலேருந்து கூட பூச்சி துர்நாற்றலாம் வந்து கடல கிச்சனில் வந்து வரும். நான் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மாவு அண்டு சுடு தண்ணி தயிர் ஊற்றி வச்சுருக்கேன், பால் காய்ச்சி வச்சுருக்கேன், இவ்வளோ தான். எக்ஸ்ட்ரா வந்து சாப்பாடு இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. அதாவது சும்மா ஒரு கை இருந்தால் போதும். அதுக்காக வந்து கிச்சனை வலிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். உங்கள் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.